நீங்கள் ஒரு ஈஸ்விஸ் வாடிக்கையாளரா? இது உங்களுக்கான ஒரு பதிவு. சரி, இதுவரைக்கும் சோலார் சிங்கிள் லென்ஸில் 4G சிம் போட்டு யூஸ் பண்ண மாதிரி பார்த்து கொண்டு இருந்தோம். இந்த மாதிரி புதுசாக சிம்மும் போட்டு யூஸ் பண்ணலாம், அதே நேரங்களுக்கு வைஃபை கனெக்ஷன்லையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி புது மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, நாங்கள் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. சரி, இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு HP லைட் கேமரா உண்டு, 5 வாட்ஸுக்கான சோலார் பேனல், அதுவும் Type-C போட்டோட, அந்த சோலார் பேனல் போட்டதுக்கான ஸ்டாண்ட், அது போட்டதுக்கான ஸ்க்ரூ, அது கேமரா போட்டதுக்கான ப்ராக்கெட்டும் கேமராவும், அது ரீல் பண்ணி போட்டதுக்கான டெம்ப்ளேட் ஸ்டிக்கர் அண்ட் அதுக்கான ஸ்க்ரூ. நான் இதுக்கு முதல் பார்த்து HP8 லைட், அதாவது வைஃபையில் மட்டும் அந்த கேமரா மாதிரியே இப்போ எங்களுக்கு 4G சிம் போடக்கூடிய மாதிரி கேமரா வந்திருக்கு. அதே மாடல் அதே மாதிரியே இருக்குது. ஓகே, நாங்கள் இனி இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இந்த கேமராவுக்கு நாங்கள் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் உங்களோட வீட்டில் வைஃபை இருக்குமெண்டா வைஃபை மூலமும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது HP8 லைட், இது HP8 லைட் 4G. பார்க்குற ரெண்டு ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் வைஃபை மட்டும்தான் இருக்குது, இதில் 4G ப்ளஸ் வைஃபை இருக்குது. இதை விட இது அட்வான்ஸ் ஆனது AOV மூடோட வருது. AOV என்றால் ஆல்வேஸ் ஆன் வீடியோ, அதாவது ஐடியல் மூட் எப்படின்ற இதில் எந்த மூமெண்ட்டும் இல்லாத டைமில் 2 செகண்டுக்கு ஒரு ஃப்ரேம் ரேட்டில் ரெக்கார்ட் ஆகும். அதாவது இதாக மூமெண்ட் டிடெக்ட் ஆன கையோட ஒரு செகண்டுக்கு 20 ஃப்ரேம் ரேட்டில் ரெக்கார்ட் ஆக தொடங்கும். அது என்னதுக்காகண்டா ஸ்டோரேஜையும் பவரையும் சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இருக்க எல்லா கேமராவுமே நீங்கள் ஒரு குறைஞ்சளவான மெமரி கார்டு போட்டால் கூட ரெக்கார்டிங் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக சொல்லப்போனால் ஒரு 64GB மெமரி கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே ரெக்கார்டிங் இருக்கும். இந்த கேமரா நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாமெண்டா, உங்களுக்கு பவர் வயர் கொண்டு போய் இடமா இருக்கிற, உதாரணத்துக்கு உங்களோட வீட்டு வாசலுக்கு நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நிலத்துக்கு கல்லெல்லாம் பதிச்சிட்டீங்க, உங்களுக்கு வயர் கொண்டு போயிலண்டா அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த கேமரா பூட்டி கொள்ளலாம். ஏன்னா உங்களோட வீட்டு வைஃபை இருக்கிறதையும் இல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது நிறைய பேர் இப்போ புதுசாக வீடு கட்டி கொண்டிருப்பீங்க, உங்களோட வீடு கட்டி கொண்டிருக்கும்போது உங்களோட கட்டுமான பணி எப்படி நடக்கிறன்னு பார்க்குறதுக்கும் இது நல்ல சிறந்த தீர்வாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தோட்டங்களை பாதுகாக்கிறதுக்கும், உங்களோட தோட்டத்தில் இருக்க பயிர்கள் சரி இல்லை தோட்டத்துக்கு போட்ட மோட்டர் சரி அதை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஈஸ்விஸுடன் இணைந்து உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வோம். La la